Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி ஒரு வீடியோ. நான் வந்து எப்படி வந்து அழுக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அழுக்கு துணி உண்டுல்ல, அது நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ 36 to 50 பீஸ் கிட்ட உண்டு. நான் அதில் வந்து ஒரு 15 இருந்து 15 பீஸ் போல் கிளாத் வந்து எடுத்து யூஸுக்கு போட்டிருக்கேன். ஸோ டெய்லி அதை வந்து நம்ம தேவைக்கு தக்கன துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு அழுக்கான உடனே இந்த வாளியில் போட்டு வெளியே வச்சுருவேன் பின்னாடி உள்ள இடத்துல. ஸோ வந்து இது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபில் ஆன உடனே ஒரு நாள் இதை வாஷ் பண்ணுவேன். வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ணுவேன். எப்படி வாஷ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வாஷிங் மிஷினில் வந்து இந்த கிளாத் எல்லாத்தையும் நான் போட போகிறேன். ஸோ இது கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்குது. நான் வந்து இது கூடயே வந்து கிச்சனில் விரிக்கக்கூடிய மேட்டையும் நான் வந்து போட்டுருவேன். ஸோ அவ்வளோ துணியும் நான் உள்ளே போட்டாச்சு. கிச்சனுக்கு தரையில் உள்ள மேட்டையும் போட்டாச்சு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இதில் வந்து நம்ம நார்மல் டிட்டர்ஜென்ட் பவுடர், அதுக்கப்புறம் அது கூடயே வினிகர் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டுருவேன். இந்த வினிகர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃப்ரூட் வினிகர். வினிகர் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற துணி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் போக்குறதுக்கு வேண்டி வினிகர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து இதில் வந்து ஹாட் வாட்டர் சைக்கிள் உண்டு. அந்த ஹாட் வாட்டர் சைக்கிளில் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வந்து அந்த கிருமி ஏதாவது இருந்தால் அது வந்து செத்துரும். ஸோ எந்த சைக்கிளில் நான் போடுவேன்னா எக்ஸ்பிரஸ் வாஷ்னு ஒரு சைக்கிள் இருக்குது. அதில் செட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி வச்சுட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 54 மினிட்ஸ் சைக்கிள் வரும். அதனால வந்து எவ்வளவு உங்கள் வீட்டில் வந்து இந்த தரையில் போடக்கூடிய மேட்டு எது இருந்தாலும் உள்ளே மொத்தமாக போட்டுருங்க. மொத்தமாக போட்டு நம்ம அதை ரின்ஸ் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட நான் வாரத்துக்கு ஒருக்கா வந்து இந்த இப்படி வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையான துணியெல்லாம் வந்து அந்த டப்பில் போட்டு வச்சுருப்பேன். மொத்தமாக சேர்ந்த உடனே அவ்வளோத்தையும் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துட போகிறேன். நம்ம ஹாட் வாட்டரில் வந்து இதை வந்து வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இதில் ஏதாவது கிருமி ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே வந்து இதாகிடும், செத்து போயிடும் உங்களுக்கு. அது மாதிரி ஸ்மெல்லே இருக்காது. மேபி அந்த இதில் ஸ்டெயின்ஸ் வேணால் இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மஞ்சப்பொடி அதெல்லாம் ஸ்டெயின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதனால் எனக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து சில சமயம் ஸ்டெயின்ஸ் இருக்கும். எதையாவது வந்து துடைக்கும் போது அந்த கலர் ஏதாவது ஒட்டி இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து கிளாத் வந்து இதுலேருந்து வரும்போது ஹாட்டாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாட்டு வரும். நான் அதை வந்து வெயிலில் நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வச்சு ஒரு ட்ராயர் வச்சுருக்கேன். அந்த ட்ராயரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வந்து க்ளீனாக இருக்கும், ஸ்மெல்லே இருக்காது சுத்தமாட்டு. நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது வாஷ் பண்ணி முடித்தவொன்னே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ ஸ்பின்னிங் நடந்துட்டுருக்கு. இந்த வாஷில் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரைடாக தான் வரும். கிளாத் துணியெல்லாம் ஒரு அரை மணிக்கூரில் காஞ்சிரும் எல்லாமே. ஸோ இது முடிஞ்சவொன்னே காணிக்கிறேன். ஸோ வாஷிங் மிஷின் என்னாச்சு, க்ளீனாக வந்தாச்சு கிளாத்து. ஒரு ஸ்மெல் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காய போட போகிறேன். ஸோ காய போட்டுடலாம் எல்லாத்தையும். ஸோ துணி எல்லாத்தையுமே காய போட்டாச்சு நல்லா. ஸோ இது காஞ்சோடனே எடுத்து மடித்து வச்சுடுவேன். நம்மளுக்கு வந்து வினிகர் ஊற்றுறதுனால ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது.
துணி எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணும்போதும் சரி நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து கிச்சன் கிளாத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து ஒரு ட்ராயர் வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், கிச்சனுக்குள்ள கிளாத்தை வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து கிச்சன் க்ளாத்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.